இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பால் சுறா கருவாடு குழம்பு தான். அதுக்கு 2 வெங்காயம் பெருசா கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்டா இடிச்சதும் ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய், கடுகு, கொஞ்சமா வெந்தயம், 10 கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 6-7 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது நல்லா வதங்கினதும் நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் சீரகம் பேஸ்ட்டை நல்லா அதில் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது நல்லா வதங்கினதும் 2 தக்காளி நல்லா பழுத்தது அரைச்சு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பால் சுறா கருவாடை சுடுதண்ணியில் நல்லா சால்ட் போகிற வரைக்கும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 3 பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்து 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு கொத்தமல்லி இலை தூவுனீங்கன்னா கருவாடு குழம்பு ரெடி.